இன்றைக்கி பனானா ஸ்மூத்தி அதாவது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இன்றைக்கி நான் 2 ரஸ்தாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ரஸ்தாளி பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸ் அது கூட. இதை நான் ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் நான் ப்ளைன் மில்க் அதாவது காய்ச்சாத பால் ரா மில்காக இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது மில்க் ஆட் பண்ணதோட நான் 1 கப் அளவுக்கு கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 3த்தையும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்க போகிறேன். இதை அரைச்சதோட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் தூள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதை நான் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் பக்கத்தில் இதோட கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு என்னென்னா, அடுப்பில் கொஞ்சமாக தண்ணியும் அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுட்டு நான் 2 நிமிஷம் கொதி விட்டுருக்கேன். கொதி வந்ததும் இந்த கேரமல் ரெடி, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து நான் இந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இதில் நீங்கள் ஹனி வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த நாட்டு சக்கரை அந்த கேரமல் இதுவே நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார்மலாக பழம் சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ட்ரிங்க்.